ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பகோடா. இதுக்கு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடச்சி வச்சுருக்கேன். இதில் தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு 1/2 மூடி. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக செமி சாலிடாக கலந்து வச்சுக்கிறோம், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதில் நல்லா பிரட்டிட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான காலிஃப்ளவர் பகோடா ரெடி. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.